ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி பருப்பு போட்டு கடைய போகிறோம். எப்படி கடையலான்னு பார்க்கலாமா? பாலக்கீரையை நல்லா அலசி அரிஞ்சிக்கணும். துருவை அரிஞ்சிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அலசி எடுத்துக்கிட்டு பருப்பு குக்கரில் ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் ஒரு பருப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்த உடனே அந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போட்டுட்டு, பூண்டு விற்கிற விலைக்கு பூண்டு ரொம்பலாம் போட்டுறாதீங்க, 3 பல் பூண்டு போதும். பூண்டு போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு, புளி ஒருத்தர் புளி சேர்ப்பாங்க. கீரையில் ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. அதனால் நம்ம தக்காளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 1 போடுறது 2ஆ போட்டுக்கோங்க. 2 தக்காளியை போட்டுட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடி 2 விசில் விடுங்க. ஏன்னா நம்ம பருப்பை ஊற வைக்காதே போடுறோம். டைம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வைக்கலாம். அதனால் அப்படியே போடுறதுனால 2 விசில் விடலாம். ஊற வச்சு போட்டால் 1 விசில் போதும். அந்த திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பாலக்கீரையை அந்த பருப்பில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கீரை நல்லா வெந்துடும். 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்த உடனே நல்லா ஒரு சட்டியில் அதை கொட்டி நல்லா டங்கு டங்கு டங்குன்னு ஒரு 4 கடை கடைஞ்சிடுங்க. கடைஞ்ச உடனே தாளிப்பு எடுத்து கொட்டினா பாலக்கீரை ரெடி. சுவையான பாலக்கீரை சாப்பிட்லாமா?